श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भुजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதை 10வது அத்தியாயம் 3வது 4வது ஸ்லோகம். புத்திர் ஞானமசம்மோகः क्षमा सत्यं दमः शमः सुखं दुःखं भवो भावः भयं चाभयमेव च अहिंसा समता तुष्टिः तपोदानं यशो यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथक्विधाः. இது விபூதி யோகம். ஏன் விபூதி யோகத்தை படிக்கணும் அப்படிங்கறதுக்கு நம்ம 7 விதமான கருத்துக்களை சிந்திச்சோம் போன கிளாஸ்ல. ஃபர்ஸ்ட் உபாசனார்த்தம், அடுத்தது துவேஷம் மனதுக்குள் வராம இருக்கிறதுக்கு நிவர்த்தி அர்த்தம், அல்லது அபிமானம், அடுத்தது அபிமான நாசனார்த்தம் அகங்காரம் குறைவதற்கு, அசூயா பொறாமை நீங்குவதற்கு, அசூயா நாசனார்த்தம் மனோ விஷாலார்த்தம் மனம் விரிவடைவதற்கு, இஷ்ட தேவதை வழிபாட்டிலிருந்து விராட் பக்திக்கே வர வேண்டும். அடுத்து துவந்துவ நிவர்த்தியர்த்தம் இருமைகளிலிருந்து விடுபட, இருப்பதெல்லாம் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். அடுத்தது அத்வைத சித்தியர்த்தம். இதற்காகத்தான் விபூதி யோகத்தை நம்ம பார்க்கறோம்னு பார்த்தோம். அதுல முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? பூய ஏவ, உனக்கு நான் மறுபடியும் கூறுகிறேன், மகாபாகோ ஸ்ருணு, என்னுடைய பரமம் வச்சக, என்னுடைய மேலான வச்சனத்தை ஸ்ருணு. ஏன் நான் உனக்கு கூறுறேன்? நீ யாரு? பிரியமானாய, நீ எத்தேகம், நீ எனக்கு பிரியமானவன். பக்ஷ்யாமி ஹிதகாமியா, எனக்கு பிரியமானவன் மட்டுமல்ல, ஹிதகாமியை, உனக்கு அது ஹிதத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப நான் சொல்ல போற வச்சனங்கள் உனக்கு நன்மையாக இருப்பதின் பொருட்டுதான் நான் உனக்கு இப்ப கூறுகிறேன். அது யார் யாருக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல? யாருனால அதெல்லாம் என்னுடைய தன்மையை, சகுண பிரம்ம ஈஸ்வர தத்துவத்தை, நிர்குண ஈஸ்வர தத்துவத்தை யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு யோகிதாம்சம் மற்றவர்கள்? விது சுரகனாக மகர்ஷயக, பெரிய ரிஷிகளும் கூட தேவதைகளும் கூட என்னுடைய சகுண பிரம்ம நிர்குண பிரம்ம தத்துவத்தை அறியாதவர்கள். ஏன்? அகம் ஆதிகி, அவர்களுக்கெல்லாம் யாரு? நான் தான் காரணம். சுரகணாக்களுக்கும் சரி, சுரர்கள்னா தேவதைகள், அவர்களுக்கும் சரி, மகர்ஷிகளுக்கு நான் தான் காரணம். அப்பாவோட கல்யாணத்தை பையன் பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவர்களுக்கு காரணம் நான். அதனால் அவர்கள் ந விதுகு மே ந விதுகு, அவர்களுக்கு என்னின் சொரூபத்தை விளக்குவதற்கு அவர்களுக்கு தெரியாது. அடுத்த சொல்ற யோ மாமஜாம் லோக மகேஸ்வரம், எப்படிப்பட்டவனான? அசம்மூடக, அதான் ஃபர்ஸ்ட் ஞானம், 3rd ஸ்லோகத்துல. 2வது ஞான பலன். என்ன ஆகுறாங்க அவங்க? இந்த ஞானத்தை, என்னுடைய நிர்குண சகுண பிரம்மத்தை ஞானத்தை பெறுவதால் என்ன லாபம்? சர்வ பாப்பைகி விமுச்சியதே, எல்லா பாப்பத்திலிருந்தும் விமுச்சியதே, விடுபடுகிறார்கள். அதனால நான் சொல்றேன், அதனால நீ கேளு அப்படிங்கிறார். இப்போ இந்த 4வது ஸ்லோகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய படைப்பு நம்மளுக்கு வெளியில் இருக்கிற படைப்புகளை இவ்வளவு நாளா பார்த்தோம். பகிர் என்னென்ன? கண்ணுக்கு தெரியறது, காதுக்கு எட்டுறது, மூக்குக்கு எட்டுனது, வாய்க்கு எட்டுனது, இதெல்லாம் தோலுக்கு எட்டுனது, ஸ்கின், கிளைமேட்டிக், இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் பகிர். நம்ம கண்ணுக்கு இந்திரியங்கள் மூலியமாக வெளியே எக்ஸ்ட்ரோவர்ட்டா பார்த்தா தெரியக்கூடிய இறைவனுடைய படைப்புகளை பார்த்தோம். இப்போ எங்க கூட்டிட்டு போறாரு இறைவன்? இன்ட்ரோவர்ட். உனக்குள்ள போ. உனக்குள்ள போனா ஹார்ட் லங்ஸ்ன்னு போயிடக்கூடாது, மனம், உன்னுடைய மனதுக்குள்ள போ.
எக்ஸ்ட்ரா ஏன்னா ஹார்ட், லங்ஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிரும். நம்ம ஹார்ட், நம்ம லங்ஸ் கண்ணுக்கு தெரியலனாலும், ஒரு ஆப்பரேஷன் பண்ணி பார்த்தா என்ன தெரிஞ்சிரும் எல்லாம். அதெல்லாம் பகீர். ஹார்ட், லங்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மாரி இருந்தாலும், அதெல்லாம் என்னது கண்ணுக்கு எட்டக்கூடிய விஷயங்கள். சோ அதெல்லாம் பகீர். அதையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப எங்க வராரு? எங்க கூட்டிட்டு வர்றாரு அவரு? அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ஈஸி. எது கஷ்டம்? மனது, மனதனுடைய பாவனை, மனதில் வருகிற குணங்கள், பண்புகள், தாட்டு எல்லாமே நான் தான். அதுதான் இப்ப ஆரம்பிக்கிறார். மன் அதாவது ஆந்தர முதல்ல போனது பகீர். இது எதை பற்ற விஷயங்கள்? உன் மனதில் இருக்கிற ஆந்தர விஷயங்களும் மத்த ஏவ பவந்தி. என்னிடமிருந்தே உண்டாகின்றன. மத்தக ஏவ மத்தக என்னிடமிருந்து இருந்தே ஏவக்கார வேற போடுறாரு. என்னிடமிருந்தே பவந்தி தோன்றுகின்றன. உன் மனதுல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டா பார்க்கலாம். புத்திஹி. அதாவது இந்த இடத்துல புத்தினா மிக சூக்ஷ்மமான விஷயங்களை அறிந்து கொள்கிற சக்தின்னு எடுத்துக்கணும். ஏன்னா புத்தின்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் நம்ம பார்க்கிறோம். அதுல இருக்கிற சக்திய பார்க்கணும். புரிஞ்சுங்களா? புத்திங்கிறது என்னது? பஞ்ச பூதேன கிருத்தம். மனம்ங்கிறது என்ன? அந்த கரணம் என்ன? பஞ்சபூதேன கிருத்தம். 5 பூதங்களிலிருந்து உருவானது. அதுவும் நான் தான். ஆனா, அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு பாத்தியா? எது? மிக சூக்ஷ்மமான கருத்துக்களை கூட அறிந்து கொள்கிற சக்தியாக அந்த சக்தி உனக்குள்ள ரொம்ப சூக்ஷ்மமான விஷயத்தை அறிந்து கொள்ற சக்தி இருக்குன்னு வச்சுக்குங்க. அது உண்ணுதல்ல. என்னிடமிருந்து வந்தது. என்ன வேர்ட் போட்டே வரணும். மத்தக ஏவ பவந்தி. மத்தக ஏவ பவந்திங்கிற அந்த 4வது ஸ்லோகத்துல இருக்கிற அந்த கடைசி 2ண்ட் லைன்ல இருக்கிற அந்த 3 வேர்ட பொறுக்கிக்கணும். அதுதான் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். புத்திஹி மத்தக ஏவ பவந்தி. அந்த மத்தக ஏவன என்னிடமிருந்து பவந்தினா உண்டாகின்றன. தாத்து. உண்டாகின்றன. எது? உன்னுடைய புத்தியில் அல்லது நீ காண்கிற மற்ற ஜீவராசிகளுடைய புத்தியில் ஒரு சூக்ஷ்மமாக அறிந்து கொள்கிற சக்தியை நீ பார்த்தீனா, அது உன்னுதா இருந்தாலும் சரி, மற்ற விலங்குகளாக இருந்தாலும் சரி, மற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, சயின்டிஸ்ட், நோபல் பரிசு வின்னர் யார வேணா எடுத்துக்க. நம்ம அவங்கள தானே பயங்கர புத்தி சக்திங்கிறோம். அதுக்குள்ள இருக்கிற புத்தி சக்தியும் அது அவனுதல்ல. உங்கட்ட இருக்கிறது உன்னுது இல்ல. அவங்கிட்ட இருக்கிறது அவனுதல்ல. அது யாருது? என்னிடமிருந்து உண்டாகின்றனன்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் விபூதி யோகம் படிக்கிறதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். கர்வம்ங்கிறது காணாம ஓடி போயிரும். அதுக்காக விபூதி யோகம் படிக்கிறதே. அடுத்தது என்ன சொல்றாரு? வேர்டு ஞானம். இது ஒன்னொன்னுக்கும் சங்கர பாஷ்யத்துல என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் விளக்கிட்டு வரேன். அவர் ஒன்னொன்னுக்கு மீனிங் கொடுப்பார். இறைவன் எதை வச்சுக்கிட்டு புத்திங்கிற இடத்தை எப்படி யூஸ் பண்றாரு? ஞானம்னா இந்த இடத்துல ஆத்ம ஞானம். இது யாருக்கு மட்டுமே சொந்தமானது? மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. தன்னை பற்றிய ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம். அது என்னிடமிருந்து ஒருத்தருக்கு ஞானத்தை பெற்றுவிட்டார்கள் என்றால் அது அவர்களுடையது அல்ல. அதுவும் என்னிடமிருந்து உருவானது. ஆத்ம ஞானம். அது அந்த இடத்துல என்னது? அறிவு. அடுத்து 3வது வேர்டு என்ன சொல்றாரு? அசம்மோக. ஏன்னா ஆத்ம ஞானம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் தான் வருவாங்க. அனிமல்ஸ் ஆர் நாட் குவாலிஃபைட் டு கெட் ஆத்ம ஞானம். அவங்க அந்த அனிமல்ஸுக்கு தன்னை பற்றி அறிவே அங்க கம்மி. நாம அறிகிற மாதிரி மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் எதுல ஒற்றுமை வரும்? பசி, தூக்கம், இனப்பெருக்கம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒண்ணுதான். எங்க மாறுபடுறோம்? செல்ஃப் அவேர்னஸ். என்னை பற்றி நான் அறிகிற சக்தி அதுகிட்ட இருக்குது. தன்னுடைய இனத்தை அது கண்டுபிடிச்சிடும். தன்னுடைய குட்டின்னு கண்டுபிடிச்சிடும். தன்னுடைய இனம்னு கண்டுபிடிக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கு? செல்ஃப் அவேர்னஸ். ஆனா நம்மள மாதிரி என்ன தெரியாது. இது நான் மனிதன், எனக்கு இந்த சக்தி இருக்கிறது. ஒரு கண்ணாடி முன்னால நின்னா எனக்கு என்னுடைய உருவங்கிறது எனக்கு தெரியும். ஆனா பூனை கண்ணாடி முன்னால நின்னா என்னுடைய உருவம் அங்க தெரியுதுன்னதுக்கு தெரியாது. அதுதான் தன்னை பற்றி அறிதல். அதுகளுக்கு அறிவு அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னது? ஆத்ம ஞானம். அடுத்து தன்னை பற்றி முழுமையாக அறிதல். கண்ணாடி முன்னால தெரிஞ்ச நின்னம்னா நம்மளோட உடலை பற்றிய அறிவு வருது.
வேதாந்த படிக்கிறதன் மூலியமாக ஆத்ம ஞானம் அதையும் என்னிடமிருந்தே அதுவும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன. அடுத்தது அசம்மோக. மோகம்னா தெரியும் உங்களுக்கு. எது சரி எது தவறுன்னு குழம்பிய மனோநிலை. எது நல்லது கெட்டது குழப்பம். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது குழப்பம். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது குழப்பம். அதுல எதனோட காரணம் யாருடைய இதெல்லாம் எதனால வந்தது? அஜ்ஞானத்தினுடைய கான்சிக்வன்சஸ் மோகம். அப்போ இவர் என்ன சொல்றாரு? அசம்மோக தெளிவான அசம்மோக தெளிவான மதிமயக்கம் இன்மை. தமிழ்ல சொன்னா மதிமயக்கம் இன்மை. அதுவும் என்னிடமிருந்துதான் உண்டாகிறது. அடுத்தது க்ஷமா பொறுமை. இப்போ பொறுமை அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா சங்கராச்சாரியர் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுங்களா? சங்கடே அக்ருத சித்ததா. நான் பொறுமையா இருக்கேன். எப்போ? சங்கடே சங்கடங்கள் வரும்போது. சங்கடே அக்ருத சித்தா. அதுதான் சித்தா. சித்தாக வர்றது சித்தா. கஷ்டங்கள் நம்மை நோக்கி வரும்போது மனதில் எந்த விதமான விகாரமும் இல்லாமல் பொறுமையாக இருத்தல். சங்கடங்கள் அது எந்த சங்கடம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆல் சங்கடம் எது வந்தாலும் மனதில் என்ன இல்லாம இருக்கிறது? விகாரங்கள் இல்லாமல். யாரா திட்டினாலும் சரி, அவதூறா பேசுறாங்க, நாம என்ன பண்றோம்? அதை எண்ணி எண்ணி தமிழரோடு வருமே மருகுகிறோம். எண்ணி எண்ணி என்ன பண்ணுவோம்? மருகுவோம். மாறாக கோபம், எப்படி அவங்களை எதிர்க்கிறது, இந்த மாதிரி சிந்தித்தல். அதுக்கு நாம திருப்பி என்ன பேசுறது, எப்படி இப்படி அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? நாம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், இப்படி பேசலாமா, அவங்ககிட்ட சொல்லலாமா, இவங்ககிட்ட சொல்லலாமா, இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒன்னும் முடிவு கட்ட முடியாது. பேசுறேன்னு பேசிட்டே தான் இருப்பான். நீவோ என்ன நம்பவோ என்ன அவங்களுக்கு முடிவு கட்டுறது? அவங்களுடைய அது நாம நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா வெளியில ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். கம்முன்னுதான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா மனசுக்குள்ளே ஓடுமே ஒரு ஓட்டம். அது இல்லாமல் இருத்தல் பேரு தான் ஷமான அர்த்தம். ஏன்னா ஒருத்தர் திட்டினா நான் பொறுமையா இருந்தேன். எங்க பகீர் வட்ட போட்டு ஆந்தர மனதுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்குது? ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட சொல்லாம இவங்ககிட்ட சொல்லலாமா, சரி அப்ப நம்மளே சொல்லலாம் நினைச்சு அவங்ககிட்ட சொன்ன பிரச்சனை பெருசா வேண்டாம், இப்படி உள்ள ஓடிக்கிட்டே இருக்குதா எண்ணம். அது இல்லாமல் இருத்தல். அதுக்கு பேர் தான் என்னது? ஷமா. அடுத்தது சத்தியம். இது நீங்க ஷமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 13th சாப்டர்ல இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த குணம்னா என்ன, அப்புறம் அதனுடைய கேடுகள் என்னென்ன, அப்புறம் அதிலிருந்து விடுபடுவது என்ன, இவ்வளவு டீட்டெயிலா 13th சாப்டர்ல அமானித்வம் மதம்பித்வம் அதுல க்ஷமா சாந்தி ஆர்ஜவம் அதுல நம்ம இன் டீட்டெயிலா பாக்குறதுனால சும்மா நம்ம ஷமானா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது மற்றவர்கள் தன்னிலை குலைந்து ஒரு செயலை செய்யும் போது, ஒரு வார்த்தைகள் பேசும்போது நாம் பொறுமையுடன் இருத்தல். அடுத்தது சத்தியம், பொறுமையுடன் அணுகுதல். அடுத்தது சத்தியம் அப்படின்னாங்க. அவர் என்ன சொல்றாரு? இவர் என்ன சொல்றன்னா யதா திருஷ்டம் ஸ்ருதம். சங்கராச்சாரிய சொல்ற வேர்டு யதா திருஷ்டம் ஸ்ருதம் ஞாத்தம் ததா வாக்கு. யதா திருஷ்டம் எதை பார்த்தோமோ, ஸ்ருதம் யதா ஸ்ருதம் எதை கேட்டோமோ, யதா ஞாத்தம் எதை அறிந்தோயோ, ததா வாக்கு. இதெல்லாம் பேசிக் டெஃபினிஷன் எழுதி வச்சுக்குங்க. டு இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில். காதோட கேட்டுட்டு இந்த காதல வாங்கி அந்த காதல விடக்கூடாது. யூ ஹேவ் டெவலப் டே பை டே. ஏன் இப்ப ஏன் திருப்பி திருப்பி இதை சொல்றோம்? வேற வேலை இல்லைன்னா இல்ல எனக்கு தெரியும் சான்ஸ்கிரிட் கூட்ட பெருமை காமிக்கிறக்கான சொல்லிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஃபார் ஷமா. சங்கராச்சாரியர் கொடுத்திருக்காருன்னு எடுத்து ரெஃபர் பண்ணி கொடுத்தா இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டா how will you grow? சோ யதா திருஷ்டம் எதை நீ பார்த்தையோ, யதா அது எதாங்கிற ஒரு வேர்டு போட்டுட்டோம்னா யதா திருஷ்டம் ஸ்ருதம் எதை நீ கேட்டையோ, அல்லது ஞாத்தம் எதை நீ அறிந்தாயோ, ததா வாக்கு. இதுதான் டெஃபினிஷன் ஃபார் ஷமா. எதை பார்த்தையோ, எதை கேட்டையோ, எதை அறிந்தாயோ
அதுதான் என்ன வரணும்? வாயில வரணும். ததா வாக்கு. அது எதை நம்ம அதுதான் வாக்குல வரணும். அதுக்கு பேரு தான் என்னது? சத்தியம். அதுக்காக நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. எந்த காலகட்டத்தில் எது அவசியமோ அதை சொல்லும்போது, அது உங்க கண்ணு, காது எத பாத்ததோ அத மட்டும் தான் சொல்லணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா பிட்டு கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது? வெளியில கொண்டு வர கூடாது. ஏன்னா, பிரியம் வத சத்தியம் இதுல வரும் இல்லைங்களா? சாண்டிங்ல வரும் இல்ல தைத்திரிய உபனிஷத்துல. சத்தியம் வத அதாவது சத்தியம் பேசணும். ஆனா, பிரியம்பத எப்படி இருக்கணும் அந்த வார்த்தைகள்? பிரியமாக இருக்க வேண்டும். மது மத்தமா, தேன் போல மே மது மத்தமா இந்த வார்த்தைகள நான் கொட்டேஷன் காமிக்கிறேன். சாண்டிங்ல இதெல்லாம் வரும். எப்படி பேசணும்? மது மத்தமா, இனிமையாக இருக்கட்டும். இது வந்து நம்ப குழந்தைகளாகவும், ஒரு பெற்றோராக இருக்கும்போது, பிரியம்பத அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஒரு குருவாக இருக்கும்போது, ஒரு பெற்றோராக இருக்கும்போது, நம்மனால பிரியம்பத ஃபாலோ பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. அத ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. இப்ப நானே என்ன சொன்னேன்? எழுதுங்க. எதா அதிர்ஷ்டம், எதா சிருதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எழுதி வையுங்கன்னு நான் சொல்றேன். அது டெஃபினிஷன் அந்த வேர்ட் கத்துக்கங்கன்னு சொல்லும்போது, ஹார்ஷா தான் சொல்ற மாரி இருக்கும். தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கங்க நோட்டுல. அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் எழுத மாட்டீங்க. விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. சோ ஒரு குருவாகவோ அல்லது அதே மாரி பேரண்டிங். பேரண்டிங் கண்ணு, பொண்ணு இந்த காலத்துல வந்து குழந்தைய திட்டவே கூடாது. பிரியம்பத பிரியம்பத பேரண்ட் டுவர்ட்ஸ் குழந்தைகிட்ட கையாண்டோம்னா வேலைக்காகாது. அப்போ அந்த டெஃபினிஷன் பிரியம்பதங்கிறது எப்படி ஏன்னா இப்ப நம்ம சேன் பண்ணும்போது வேர்ட் வருது இல்லையா? பிரியம்பத. அப்போ மதுமத்தமா இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிகல் லைஃப்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தை அப்படிங்கும்போது, அந்த குழந்தைய நம்ம ஒரு அன்பா சொல்லும்போது, பிரியமா சொல்லும்போது, கேட்கலிங் போது என்னதான் பண்ணி ஆவணும்? ஹார்ஷா, கோபமா, சொல்லித்தான் சத்தமா அந்த குழந்தை எப்படி சொன்னா பயப்பட்டு அப்படியே நின்னு கேட்குமோ, அத யூஸ் பண்ணித்தான் ஆகணும். இல்லைங்க. நான் மதுமத்தமாங்க. எப்பவுமே இனிமையா தான் பேசுவேங்க. எது குழந்தைகிட்ட 8 வயசு, 10 வயசு, 12 வயசுல போயி, நான் இனிமையா தான் பேசுவேன். அப்படிலாம் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா, எந்த படிச்சாலும் இந்த நான் சொன்ன பாருங்க, இது வந்து 2 டபுள் எட்ஜ்டு வெப்பன் மாரி. இப்படியும் போயிறக்கூடாது, அப்படியும் போயிறக்கூடாது. அது மிதமா கொண்டு போக தெரியும். எந்த இடத்துல பிரியம் பத, எந்த இடத்துல மதுமத்தமா, தேன் மதுன்னா தேன். இனிமையான தேனை போன்ற இனிமையான சொற்களை இப்ப குழந்தை வருது, வீட்டுக்கு வருது, ஸ்கூல்ந்து முடிச்சு. நான் இன்னைக்கு ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேன். இல்ல கண்ணு சாமி, 100 தடவ சொல்லுங்க பண்ணாது. அது ஏன்னா முடிவு பண்ணிருச்சு. புத்திம்து சாரதி. ஸ்கூல்ல இருந்து வரும்போதே கார்ல என்ன முடிவு பண்ணிச்சு? இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கணும் முடிவு பண்ணிச்சுன்னா, புத்திம்ச சாரதி அது அது மேல வச்சு தான் கேட்டு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப நாம என்ன பண்ணி ஆகணும்? சொல்லி பார்க்கணும். அப்புறம் சத்தம் போட்டு பிரியமா சொல்லிட்டு வேலையாகல என்ன பண்ணித்தான் ஆகணும்? உடனே நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறது. ஐயோ! குழந்தைகள நம்ம வந்து அன்பா கொண்டு போகணும். ஆதரவா கொண்டு போகணும். இனிமையா பேசணும். அதே மாரி குருவுக்கு அதே கஷ்டம் உண்டு. சேம் டிட்டோ குருவுக்கு உண்டு. சில விஷயங்கள ஹார்ஷா கொண்டு போனா மட்டும் தான் மண்டைக்குள்ள ஏறும். இல்லைன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட். இவங்களுக்கு வேற வேலை என்ன? சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்லிட்டே இருக்கட்டும். நாம ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறது போயிரும். சோ, இப்ப என்ன வரணும்? மற்றவர்களின் நன்மைக்காக யூ கேன் யூஸ் ஹார்ஷ் வேர்ட். அத விட்டுட்டு எனக்குள்ள இருக்கிற பிரஷர் தாங்காம டிஸ்டர்ப் ஆகி அதன் மூலியமாக ஹார்ஷ் வேர்ட் வரக்கூடாது. நான் ஒருத்தர் திட்டுறேன்னா, உள்ள சந்தோஷமா இருந்து திட்டு தெரியும். ஓகே. மற்றவங்க நன்மைக்கா. திட்டுறது எப்படி இருக்கணும்? மனதுல எனக்கு எந்த விகாரமும் வரல. எந்த டென்ஷன் ஆகல. அமைதியா இருக்கிறேன். ஆனா, இந்த இடத்துல வேலை ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன். மற்றவர்களின் நன்மைக்காக மனதில் நான் டிஸ்டர்ப் ஆகாம அமைதியான சந்தோஷுன சந்தோஷமான மனதுடன் மற்றவர்களை திட்டுனா தான் வேலையாகும். ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க. திட்டணும்னா திட்டித்தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. திட்ட வேண்டிய அவசியம் இல்ல இந்த காலத்துல. ஓரளவுக்கு அவங்கலாம் அவங்க மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. சோ, அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ஷா இருக்குன்னா இருந்துதான் ஆகணும். அங்க போய் என்ன யோஸ் பண்ணிட்டு கூடாது? மது மத்தமா. அதுக்கு தான் சொல்லுவார் சுவாமிஜி. திருட வந்துட்டான். நான் வேதாந்திக் ஸ்டூடண்ட். இந்தா பீரோ சாவி. திறந்து தவார் இங்கங்க இருக்குது. எடுத்துக்கிட்டு போன்னு சொல்றதுக்கு பேரு வேதாந்திக் ஸ்டூடண்ட் அல்ல. அவன 4 குத்தி விட்டு வெளியில தொரத்த தெரியும். அந்த தைரியம் இருக்கணும்.
வீட்டுக்குள்ள கத்துறதுக்கு முன்னால வாங்க வாங்கன்னு கூப்பிடறதுக்கு முன்னால ஒத்தை கொத்த வாடா, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு ஏத்து நிக்கிற சக்தியை கொடுக்கக்கூடியது வேதாந்தம். சாவி கொடுத்து திறந்து எடுத்துட்டு போன்னு சொல்றதல்ல வேதாந்தம். அந்த அபயம் எங்க இருந்தாலும் என்ன இருக்கணும்? அபயம். அப்படி எதையுமே தவறாக புரிந்து கொண்டு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதனாலதான் விளக்கமான சொன்னது. சரிங்களா? சத்தியம். அடுத்தது தமகா. இது நிறைய தடவை கேட்டாச்சு. ஏன் திருப்பி திருப்பி எத்தனை தடவை கேட்டாலும் இந்திரிய அடக்கம் நமக்கு வர்றதில்லையே. எது அடங்குனாலும் வாய் அடங்க மாட்டேங்குதே. ஒன்னா பேசுது இல்லையா சாப்பிடுது. ரெண்டும் மாறி மாறி பண்றதுனாலதான் இறைவனும் மாறி மாறி போட்டு தாக்குறாரு. எங்கெங்க கிடைக்குமோ இப்ப எதோட நாம் சேர்த்திக்கணும்? அந்த சத்தியமும் என்னிடம் இருந்து வந்ததே. நீ சத்தியத்தை ஃபாலோ பண்றீன்னா ஏன்னா சேர்த்திக்கணும். மத்தக ஏவ பவந்தி அந்த வேர்டு ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்பதான் கரெக்டா போயிட்டு வரலாம். அடுத்தது தமகா. ஏன் இந்திரியம்? அதாவது பொருள்களிலிருந்து அதாவது ஒரு மனதில் வருகிற இந்திரிய அதாவது உபரம விஷயேபியக. எதுல நமக்கு தம வரணும்? இந்திரிய உபரம விஷயேபியக. விஷயங்களில் இருந்து இந்திரியத்தை விளக்குதல். இந்திரியங்கள் கண்ணு காது இங்க இருக்கு, விஷயங்கள் வெளியில் இருக்குது. அந்த விஷயங்களில் இருந்து விஷயேபியகா இந்திரிய உபரமகா. திஸ் இஸ் டெஃபினிஷன். விஷயேபியகா விஷயங்களில் இருந்து இந்திரியத்தை என்ன பண்றது? உபரமகான விளக்குதல். அப்போ இந்திரிய உபரமக எதிலிருந்து? விஷயேபியகா. அதிலிருந்து இந்திரியத்தை விளக்குதல். திஸ் இஸ் டெஃபினிஷன் given by சங்கராச்சாரியா, not by me. சோ பொருள்களிலிருந்து தமிழ்ல சொன்னோம்னா விஷயேபியகனா பொருள்களிலிருந்து இந்திரியங்களை விளக்கிக் கொள்ளுதல். அதுக்கு பேர் என்னது? தமகா. ஏன் பொருள்களை போய் ஒட்டிக்கிறோம்? மோகம், சோகம், ரோகம் எது வேணா எடுத்துக்கங்க. ஏதோ ஒரு நாள் என்ன பண்ணிக்குவோம் நம்ம? மோக சோக ரோக அது போல அதனால போய் ஒட்டிக்குவோம். குழப்பத்தினால போய் ஒட்டி வச்சிருப்போம். தமகங்கிறது அந்த விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை பிரித்தல். உபரமகா விஷயேபியகா இந்திரிய உபரமகா. எந்த ஆசை ஒரு இந்திரிய பொருள்கள் மீது ஆசை வரும்போது அவுட் ஆஃப் சைட் கொண்டு போயிடுறது. அவுட் ஆஃப் என்ன சொல்றது? இப்ப காதுல கேட்கிற விஷயமா இருந்தா காதை அதையும் பிரிச்சு வைக்கிறது. கண்ணுல பாக்குற விஷயமா இருந்தா கண்ணை அதையும் பிரிச்சு வைக்கிறது. நாக்குல அடங்காம சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா அந்த சாப்பிடக்கூடிய பொருளையும் நாக்கையும் கேப் விட்டு வைக்கிறது. அதுக்கு பேர் தான் வாலண்டரிலி வில்ஃபுல்லி நாமளே முடிவெடுத்து தள்ளி வைக்கிறது. நீ காலையில நைட்டு வரைக்கும் நானு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் 2 நாள் இருந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள், அப்புறம் நாளைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் இருந்து பாத்துறேன். அப்புறம் ஒரு வாரம், இந்த ஒரு வாரம் மட்டும் நான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? அதை விட்டு நாம இதுக்கு பேர் தான் தமகா. அடுத்தது நாம தள்ளி வச்சாலும் மனதில் இதுக்கு முன்னால சாப்பிட்ட விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் என்ன பண்ணி இப்ப புதக்கு புதக்குன்னு உள்ள இருந்து இம்ப்ரெஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்பதான் என்ன தேவை? சமகா. சமகா அதுவும் என்னிடம் இருந்து உண்டாகிறதுங்கிறார். ஒன்னு சேர்த்துக்கணும். இந்திரிய அடக்கு நீ பழகிட்டீன்னா அது உண்ணுது இல்ல, அது என்னிடம் இருந்து உண்டானது. அடுத்தது சமகா. வாட் யூ மீன் பை சமகா? எண்ணங்கள் மனதில் இருந்த வாசனைகள் எண்ணங்களாக வரும்போது, மனதில் இருக்கிற வாசனைகள் எண்ணங்களாக வரும்போது மனதை அமைதிப்படுத்துதல். விஷயேபியக அங்க இந்திரிய உபரமக. இங்க என்ன சொல்லணும்? விஷயேபியக மன உபரமக. அவ்வளவுதான். அது ஒரு வேர்டு மாத்திரீங்கன்னா இந்த டெஃபினேஷன் கிடைச்சிடும். டெஃபினேஷன் மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியும். வாட் யூ மீன் பை நமக்கு தெரிஞ்சது கதை விட்டுட்டு இருக்க கூடாது. இதுதான் டெஃபினேஷனா? இதுதான் டெஃபினேஷன். சமகன என்ன? விஷயேபியக மனக உபரமக. மன விசர்க டிராப் ஆயிரும். மன உபரமக. மனக வராது. மன உபரமக. தமத்துக்கு என்ன சொன்னோம்? விஷயேபியக இந்திரிய உபரமக. இது விஷயேபியக மன உபரமக. அப்ப மனதில் இருக்கிற எண்ணங்கள் வரும்போது மனதை விலக்கி என்ன பண்றது? மனதை வேறு விஷயத்தில் அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு மனதை அந்த மாதிரி வாசனைகள் வெளி தூக்கும் போது மனதை சேனல் வேறு இடத்துக்கு அதை செலுத்துதல். அந்த இடத்துல எங்க போனா பிரச்சனை ஆகுதோ அதுல இருந்து சேனலைஸ் வேற பக்கம் சேனலைஸ் பண்றது, ஒரு மெடிடேஷன் பண்றது, இதெல்லாமே கண்டிப்பா மனதை அமைதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். சோ எதை நீ சாதித்தாலும் அந்த சாதனை, அந்த பெருமை என்னுடையதே. பகவான் அதான் சொல்றாரு. எதை நீ சாதிச்சாலும் மனதுக்குள்ள உப்பரமத்தை கொண்டாந்தாலும் அதே நான் தான்.
இந்திரியத்தினுடைய உபரமத்தை நீ பழக்கிட்டினாலும் அது என்னதான் நான் தான். நீயே சாதிச்சன்னு எதையும் நினைக்காத, எல்லாமே என்னுடையது. அடுத்தது சுகம், துக்கம். இது புரிஞ்சுக்கிறதா கொஞ்சம் சுகத்தை புரிஞ்சுக்கலாம். சுகமும் என்னிடமிருந்து வருது. சுகமும் நானாக இருக்கிறேன். மனதில் என்கிற சுகம். மனதில் எழுகின்ற துக்கம். எதை எடுத்துக்கணும்? மனதில் எழுகின்ற சுகம். மனதில் எழுகின்ற துக்கம். சுக உணர்வு. சுகத்தை விளைவிக்கும் விஷயங்கள் எல்லாமே யாருனால? இறைவனால் படைக்கப்பட்டது. முதல்ல சுகத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? துக்கம். ஒரு விஷயத்திலிருந்து நமக்கு என்ன வருது? அந்த துக்கம் வருதுன்னா, அந்த விஷயத்தை படைச்சது யாருதான்? இறைவன். அதனால மனதுக்குள்ள ஒரு ஃபீலிங் துக்கம் வருது பாருங்க. அதுவும் என்னிடமிருந்து தோன்றியது. சோ அதான் சொன்னேன் நான். எதை நாம சாதிச்சாலும், எந்த உணர்வை என் மனம் அனுபவித்தாலும், அது சுகமோ, துக்கமோ, எதை என் மனம் அனுபவித்தாலும், அது முழுவதும் இறைவனிடமிருந்து வருவது. சோ இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது நமக்கு ஒரு நினைக்கும். அந்த அகங்காரங்கிறது எங்க போய் இடத்த கண்டுபிடிக்கும்? காணாம போயிரும். ஏன்னா அகங்காரம் போய் அங்கங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடும் நமக்குள்ள. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமயம் அகங்காரம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இல்ல. உடம்புக்குள்ள அகங்காரங்கிற இப்ப மனம்னு ஒண்ணு இருக்கு. புத்தின்னு ஒண்ணு இருக்கு. கையின்னு ஒண்ணு இருக்கு. கால்ன்னு ஒண்ணு இருக்கு. அதான் அது போய் இன்னொரு இடத்துல ஒளிய வேண்டியதில்ல. அதுக்கு அதோட இடம் இருக்கு. ஆனா இந்த அகங்காரத்துக்கு என்ன கிடையாது? உடம்புல இடம் தனக்கென்று ஒரு இடம் இல்லாததால் அது என்னதான் பண்ணி ஆகணும்? போய் எங்கெங்க போய் ஒளியும்? மனம், புத்தி, சித்தம், கை, கால் சொல்றோமா இல்லையா? எங்கை. நான் கைன்னு ஆயிருது. அதுல எங்க என்ன ஆயிருது கடைசியில? நான் ஆயிருது. சோ எங்க வேணா அது என்ன பண்ணிக்கும்? எங்க வேணா போய் ஒளியும். நீங்க ஒரு ஸ்கின்ல கூட போய் ஒளியும். அவ்வளவு ஒரு ஒளியக்கூடிய விஷயம் யாருன்னா அகங்காரம். நான் அழகா இருக்கேன். என் தோல் வெள்ளையா இருக்கு. நான் வெள்ளையா இருக்கேன்னா அகங்காரம் எங்க இங்க ஒளிஞ்சிருக்கு? நான் ரொம்ப ஃபேர். ஐ அம் வெரி ஃபேர் அப்படிங்கிறாங்க இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க அவங்க அகங்காரம் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு. ஸ்கின்னுல. எங்க வேணா போய் ஒளியும். ஏன் இந்த தோடு இந்த இந்த என்ன ஒருத்தர் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த காதுக்குன்னே செஞ்ச தோடு. அதான் என் காதுக்கு சைஸுக்கு அதான் அந்த காதுலயெல்லாம் எனக்கு அப்ப யோசனை வரும். ஐயோ அப்பா! அந்த அகங்காரம் இங்க போய் ஒளிஞ்சிருச்சு. ஏன் ஐயோ! நீங்க பேசும்போது பாருங்க நம்மளே மத்தவங்கள வேண்டாம். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. உங்க எண்ணங்கள் ஓடும்போது, எ அப்பா என்ன பிளாக் ஹேர் எனக்காட்ட பிளாக் ஹேர் யாருக்கு இல்ல. அப்ப எங்க போய் ஒழுகுது அகங்காரம்? உடம்பு விட்டு முடியிலலாம் போய் ஒளியுது. கண்டே பிடிக்க முடியாது நீங்க. அதனாலதான் அகங்காரத்த தொலைக்கிறதுக்கு ரொம்ப படாத பாடு படணும். முடியலலாம் போய் ஒளிஞ்சுக்கும். ஒரு ஸ்கின்னு எ எ அதான் அப்புறம் பாருங்க, அந்த அகங்காரம் இப்ப நம்ம பாடியோட நிக்குன்னு நெனச்சீங்களா? அது நிக்காது. அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயி வெளியில வரும் பாருங்க. பையன், பொண்ணு அங்கேயும் போகும். இட் எக்ஸ்டெண்ட்ஸ் பாடியோட ஒளிஞ்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. பாடிய தாண்டி போயி பையன்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கும். என்னோட அகங்காரம் அவனுக்குள்ள இருக்கும். என் பொண்ணு, என் பையன்போது என்னது? அகங்காரம் அங்க போய் அடைஞ்சு அதோட நிக்குன்னு நெனைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் என்ன வெளியில வரும்? என் வீடு, என் வீடு, என் பொருள் எது? பென்சிலு, பேனா அது வரைக்கும் என்ன ஆகும்? அந்த அகங்காரம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங் டு கெட் அவுட் ஆஃப். வெரி, வெரி டிஃபிகல்ட். அதனாலதான் இப்ப என்ன சொல்றாரு? திருப்பி, திருப்பி அந்த அகங்காரம் குறையறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கறனாலதான் விபூதி யோகத்தையும் இறைவன் வச்சிருக்காரு. ஏய்! உனக்குள்ள இருக்கிற மனதில் இருக்கிற உணர்வுகளும் நானே. உனக்குள்ள இருக்கிற புத்தி சக்தியும் நானே. உனக்குள்ள இருக்கிற சுக உணர்வு வந்தா அதுவும் நான் தான். துக்க உணர்வு வந்தா அதுவும் நான் தான். அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதுக்கா அந்த அகங்காரத்த அவ்வளவு ஸ்ட்ராங்கா, ஸ்டபர்னா நமக்குள்ள ஒட்டி இருக்கிறதுனாலதான் ஒளிஞ்சுகிட்டு வேற இருக்கு. ஓப்பனா தெரிஞ்சா கூட எடுத்து தூக்கி போட்டுறலாம். எல்லாத்துலயும் போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அது உள்ள இருக்குதா இல்லையான்னே நமக்கு தெரியாத அளவுக்கு போய் ஒளிஞ்சிருக்கும். சோ அத விளக்குறது ரொம்ப கஷ்டம்னாலதான் இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? விபூதியோ எல்லாமே என்னது என்னதுன்னு சொல்றாரு. கடைசியில என்ன சொல்லிட்டே ஒண்ணுன்னு சொல்லும்போது பாருங்க, அது உன்னது இல்லைன்னு சொல்றது இல்ல. பொக்குன்னு போயிரும் இல்லையா? பாவம். அதனால உன்னது இல்லைன்னு எங்க சொன்னாரா பாத்தீங்களா? அதெல்லாம் என்னது. அப்ப கான்சிக்வென்ஸ் என்னவா நான் புரிஞ்சுக்கணும். ஏய்! இட்ஸ் நாட் யோர்ஸ். தட் இஸ் மீ. அப்படியே நீங்க புரிஞ்சுட்டு வாங்க. இந்த 2 ஸ்லோகத்துல நமக்கு அகங்காரம் காணாம போயிரும். அடுத்தது, துக்கமும் என்னிடமிருந்து
வருவதே. அடுத்து இன்பம் துன்பம் ரெண்டையும் ரெண்டு கர்ம பலனாக அமைக்கிறது. அது ரெண்டும் கர்ம அதாவது கர்மா பிளான்ல உருவாகிறது. அந்த கர்மா நீதி உருவாக்குறது நான் தான். சுகதுக்கு புண்ணியத்துக்கு பாபத்துக்கு உருவாக்குனது நான் தான். தர்மத்தை உருவாக்குனது நான் தான். நியதியாகவும் நான் இருக்கிறேன். அப்ப சுகம் துக்கமும் நானே. அடுத்தது பவக. அடுத்த வேர்டு பவக. பவக அப்படின்னா உற்பத்தி, பிறப்பு. ஒரு குழந்தை எனக்கு பிறந்ததுன்னா அது என்னது கிடையாது. இறைவன் என்ன சொல்றாரு? உன்னுது கிடையாது. இறைவன் சொன்ன லாங்குவேஜ்க்கு வருவோம். ஒரு குழந்தைய பெத்துட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு? ஏய் அது உன்னுது கிடையாது. ஆனா அவர் அப்படி சொல்லல. அது என்னதுங்கிறார். எவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் வே ஆஃப் டீச்சிங் பாருங்க. ஏன்னா உன்னுது இல்லைன்ட்டு நம்ம கிளாஸ் விட்டு ஓடி போயிருவேன். என் பையனே இல்ல என்ன இல்லைங்கிறார் கிருஷ்ணர். இவருக்கு வேற வேலை இல்ல. போ அப்படின்னு தூக்கி போட்டக்கூடாது இல்லையா? அதுக்கு பயந்துட்டு அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய குழந்தை என்னுடைய அது பாருங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே அழகா ஓ அதெல்லாம் ஏத்துக்கோ. ஆனா உன்னோட குழந்தை உன்னது இல்லைன்னு டைரக்டா பேசி பாருங்க. ஐயையோ ஏத்துக்க மனம் ஒத்து வராது. அதனால என்ன சொல்றாரு? எந்த உற்பத்தி ஆனாலும் நீ 10 குழந்தை பெத்தினாலும் 10ம் என்னது. இது என் குழந்தை. ஆனால் இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோ. இது இறைவனுடைய குழந்தை. அதான் பவ உற்பத்தி சிருஷ்டி. இந்த உலகத்தில் எதுல நம்ம அபிமானம் அதிகமா இருக்கோ அந்த இடத்த மட்டும்தான் இப்ப நான் சொல்றேன். இப்ப சிருஷ்டினா நீங்க இவ்வளவு நாள உற்பத்தின்னு என்ன எடுத்துக்கலாம்? உலகம், ஜகத்து, மலையாறு, கடல் எல்லாமே. ஆனா எங்க போய் நம்ம அகங்காரம் போய் ஒளியுது? அதனால அந்த இடத்த மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். உற்பத்தினா என்னிடமிருந்து தோன்றிய என் குழந்தை. உலகத்தில் சிருஷ்டி அடைக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளும் அவருடைய குழந்தைகள். நான் தான் படைச்சேன் அப்படிங்கிற. அடுத்தது அபாவகனா இது பிறப்பு. எது பவகனா பிறப்பு, அபாவகனா இறப்பு. இந்த இடத்துல என்ன மீனிங்க? மரணம். பாவம். பாவம்னா இருக்கிறது. அபாவம் அப்படின்னா படைப்பினுடைய அம்சம். எது? இறப்பு. அந்த இறப்புக்கும் காரணம் நானே. சோ நான் உற்பத்தி பண்ற ஒரு பொருளுக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்திருப்பேன். அந்த காலம் முடிந்ததற்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்? அவைகளை அழித்து விடு. அது அழிந்து விடும். அந்த அழிவுக்கு காரணம் இறைவனே. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இவ்வளவு வாழ்நாள் என்று நான் கொசுவுக்கு எத்தனை நாள், யானைக்கு எத்தனை வருடம், ஆமைக்கு எத்தனை வருடம், அதை போல் மனிதனுக்கு எத்தனை வருடம், ஒரு நெற்பயிர் எத்தனை மாதம், ஒரு கரும்பு பயிர் எத்தனை மாதம், எல்லாமே ஆயுட்காலங்க. அது அதுக்கு அதனோட ஆயுட்காலம். ஒரு கரும்புனா 1 வருஷம் தான். குச்சி கிழங்கு போடுறாங்களா? எத்தனை காலம். மஞ்சளுக்கு ஆயுள் எவ்வளவு? 1 வருடம். இந்த வருஷம் போட்டா அடுத்த வருஷம் பருவம். சோ ஒன்னொன்னுக்கு என்ன இருக்குது? ஆயுட்காலம். அத கொடுத்ததும் நான் தான். ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெப்பர் பேன் அப்படியே விட்டுருனா என்ன? அழகா கொடுக்கும். என்ன பண்ணிடுவேன் நானு? அதை கம் டு என் எண்ட். மரணமும் கொடுப்பதும் நான் தான். ஆயுட்கால பிறப்ப கொடுக்கறதும் நான் தான். ஆயுட்காலத்தை கொடுக்கறதும் நான் தான். கடைசியில இறப்புக்கும் நான் தான். என்னிடமிருந்து தோன்றுகிறது. அந்த இறப்பும் எங்கிருந்து வருது? நான் கொடுக்கறது தான். அப்படிங்கும் போது மனம் என்ன ஒரு மெச்சூரிட்டிக்கு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அடுத்தது பயம். எதை பற்றி வேணாலும் ஏன்னா நம்ம முன்னால் இருக்கிற உலகம் பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது. எந்த காரணத்துக்கு வேணாலும் நமக்கு பயம் வரலாம். அந்த பயத்துக்கு காரணமும் அந்த பயமுறுத்துகின்ற பொருளும் நான் தான். உன்னை எது பயமுறுத்துதோ அந்த பொருளும் நான் தான். உன் மனது ஏன்னா அது வெளியில இருக்கிறது. கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம். அல்லது வார்த்தைகள், சொற்கள், உருவங்கள் அதெல்லாம் கண்ணுக்கெல்லாம் பயந்துக்கிறோம். அது இல்ல. ஆந்தர பகீர்ல வெளியில இருக்கிற விஷயங்கள் எது பயத்தை கொடுக்குதோ அதுவும் நான் தான். உன் மனதுக்குள்ள ஒரு பய உணர்வு வருது பாரு. அதுவும் என்னிடமிருந்து தோன்றுகிறது. அடுத்தது அபயம். ஆப்போசிட். பயம் இப்ப என்னது? அபயம். பயமின்மைக்கும் நான் தான் காரணம். அப்போ முதல்ல இறைவன் வேறு, நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு நினைக்கிற வரைக்கும் அவன் எங்க இருக்கிறான்? பயம். இறைவன் என்னை தவிர்த்து வேறல்லன்னு ஆத்ம ஞானத்தை பெறும்போது அவனுக்கு என்ன ஆயிருது? அபயம். அதுவும் அபயமும் இறைவனிடமிருந்து தோன்றியது. அப்ப சரணடைந்தவர்களுக்கு நான் என்னை சரணடைந்தவர்களுக்கு நான் எதை கொடுக்கிறேன்? அபயத்தை கொடுக்கிறேன். என்னை சரணடையாதவர்கள் எப்படி? சரணடைதல் என்றால் என்னது? இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக முயற்சி செய்யறதா சரணடைதல். அது அடையாதவர்கள் பயம். சரணடைந்தவர்களுக்கு அபயம். சோ ரெண்டும் என்னிடமிருந்து தோன்றுவது. அடுத்தது என்னது? அஹிம்சா. எத்தனை போடுறாரு பாருங்க.
ஆல் இன்ட்ரோவர்ட். மனதில் தோன்றுகிற உணர்வுகள். அதுவும் என்னுடைய இது அஹிம்சா. அதாவது மற்றவரை துன்புறுத்தாமை. அதுதான் அந்த ஆட்டிட்யூட். மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருத்தல். அது மற்ற ஜீவராசிகள் எதா இருந்தாலும் சரி, அதை துன்புறுத்தாமல் இருத்தல். அதுதான் அஹிம்சா. அந்த அஹிம்சையும் என்னிடமிருந்து தோன்றியது. அது நமக்கு இறைவனிடமிருந்து தோன்றதுனால நமக்கு என்ன தெரியும்? சாஸ்திரம் கூறாமே நமக்கு என்ன தெரியும்? இது வந்து அதாவது அஹிம்சைங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? எந்தெந்த விஷயங்கள் என்னை ஹிம்சப்படுத்துதோ, அந்தந்த விஷயங்கள் மற்றதையும் ஹிம்சப்படுத்தும். அதனால செய்யக்கூட மாட்டேன். அப்படிங்கிறது தான் அஹிம்சான்னு பேரு. எந்தெந்த விஷயங்கள் என்னை ஹிம்ச பண்ணுமோ, அந்த விஷயத்த நான் மற்ற ஜீவராசிகளுக்கு செய்ய மாட்டேன். அதுதான் அஹிம்சா. அந்த அந்த அஹிம்சாங்கிற ஒரு இது என்னிடமிருந்து வந்தது. அடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பரமோ தர்மக. பர அஹிம்சா தான் இருக்கிற தர்மத்திலே பரமோ தர்மம். அஹிம்சா. அந்த ஒரு எப்படி சாஸ்திரம் எப்படி பிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நற்பண்புகளையும் வரிசையா சொல்லும். சொல்லிட்டு பரமோ நம்பர் 1 வச்சுரும். அஹிம்சாவ. கொல்லாமை. திருவள்ளுவர் வேர்ட்ல அதுக்கு பேர் கொல்லாமை. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? எத்தனையோ நற்பண்புகள் லாங் லிஸ்ட் இருக்குங்க. அதுல பரமோ தர்மக அஹிம்சான்னு எழுதிரும். அப்படின்னா நம்பர் 1 போட்டுரும். ஏன்னா 100 50 குணம் இருந்ததுன்னா எது 1 எது 2 3ன்னு வருது இல்லீங்களா? நம்பர் 1 எது சொல்லுது? அஹிம்சா. இப்ப பாருங்க. அஹிம்சா நம்பர் 1 இருக்கறனால மற்ற ஜீவராசிகளை கொல்லாமை. என்னோட நாக்கு ருசிக்காக வெட்டி, கொன்னு சாப்பிடாமை. ஏன்னா என் கையை என்னை ஒருத்தர் வெட்டுவது எனக்கு எவ்வாறு கஷ்டத்தை கொடுக்குதோ, பிடிக்கலையோ, அதேதான் மற்ற ஜீவராசிகளை நம்ம வெட்டுறோம். அப்படின்னா அது பிடிக்காது. இப்ப நீங்க பாருங்க, இதுதான் வந்து பரமோ தர்மம். ஏன்னா அஹிம்சாங்கிறது இதுதான். கொல்லாமை. ஏன்னா திருவள்ளுவர் லாங்குவேஜ் கொல்லாமை. இப்ப நீங்க பாருங்க, அவர் என் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இன்டெலிஜென்ட்டா இது ஏன் பரமோ தர்மம்ன்னு போட்டு தெரியுங்களா? அங்க ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் இருக்கு. இப்ப யாரு வந்து அகிம்சைய ஃபாலோ பண்றாங்களோ, நம்பர் 1 இருக்குது அதனாலதான். அந்த 1 மட்டும் முதல்ல யாரு புடிக்கிறாங்களோ, அத வந்து புத்திம்த சாரதியில உறுதி பண்ணி, இப்ப சங்கல்பம் உங்களுக்கு தெரியும். சங்கல்பம் பண்ணி அது உறுதியாக நான் உயிர் விடுற வரைக்கும் நான் எந்த ஜீவராசிகளையும் கொல்ல மாட்டேன். அப்படின்னு அதாவது என்னுடைய உணவுக்காகவோ, என் நாக்கினுடைய சுவைக்காகவோ நான் கொன்னு சாப்பிட மாட்டேன். அப்படிங்கிற கொள்கையில வந்து நின்னாங்கன்னு வச்சுக்குங்களேன். மற்றதெல் நல்ல நற்பண்புகளை பெறுவது எளிது. எப்போ அத உட்டுட்டு, இந்த மத்த நற்பண்புகள் இருக்குங்க எல்லாத்துக்கும். நீங்க அது 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 நான்வெஜ் சாப்பிடுறவங்க மட்டும் மத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லவில்ல. சாஸ்திரம் சொல்லல. எப்படி சொல்லுது? அத விட்டுட்டு, மத்த நற்பண்புகள் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அகிம்சையில ஆரம்பிச்சா, மத்த நற்பண்புகள் எல்லாம் என்ன ஆயிரும்? தானா வந்து நம்மளோட ஒன் பை ஒன் சேர ஆரம்பிக்கும். இஃப் யூ பிக் ஃபர்ஸ்ட் அகிம்சாங்கிற குணம். நீ அத விட்டுட்டு, மத்ததெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நீ கொண்டு வந்தாலும், அதை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். என்னத்த தான் இதெல்லாம் வந்து தானா வருங்கிறார். இங்க நீ அகிம்சைய விட்டுட்டு மத்ததெல்லாம் முடிச்சீன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் உன்னை விட்டு போவதற்கு வாய்ப்புகள் இப்ப அகிம்சை என்ன பண்ணுது? மற்ற எல்லா நற்பண்புகளையும் இழுத்துக்கிட்டு வருது. அகிம்சா விட்டுட்டு மத்த நற்பண்புகளை நீங்க கஷ்டப்பட்டு பழக்குனாலும், அத உங்கள விட்டு போறக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்? ஏன் இப்படி சொல்றார்? லாஜிக் வேணும் இல்லையா? நமக்கு தான் எல்லாமே ரீசனிங் வேணும், லாஜிக் வேணும். என்ன அகிம்சா தான் சத்துவ குணத்த வளர்த்தக்கூடியது. சோ, சத்துவ குணத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இப்ப புரிஞ்சு வச்சுக்கலாம். சத்து தான் லாஜிக்கே. சத்துவ குணத்துக்கு வந்து ஏன்னா பர்ஃபெக்ட் சத்துவ குணத்த குடுக்கக்கூடியது அகிம்சா. பின்ன ஏங்க லெக் பீஸு, பிரியாணி எல்லாம் வந்து நமக்குள்ள சத்துவ குணத்தையா குடுக்க போகுது? யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதெல்லாம் அது ரஜோ குடுத்தா கூட பரவாயில்லைங்க. அதெல்லாம் தமோ குடுத்து வச்சுரும். சோ, நீ அகிம்சைய ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க வந்துருவீங்க? சத்துவ குணத்துக்குள்ள வந்துருவீங்க. சத்துவ குணத்துக்குள்ள வந்தவங்களுக்கு மத்ததெல்லாம் ஈஸி ஆயிரும். எந்த நற்பண்புகளும்
பழகுறதுக்கு அவங்களுக்கு ஈஸி. அதே அகிம்சைய விட்டுட்டீங்கன்னா நீங்க எங்க போயிருவீங்க? தமோ குணத்துக்கு போயிருவீங்க. போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இருக்கிற நல்ல பண்புல என்ன ஆகும் ஒண்ணுன்னா, உங்கள விட்டு வெளியில போக ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காதா? பதில் சொல்லு. கஷ்டப்பட்டு வச்சிருக்கீங்க. வளர்த்தி வச்சிருக்கீங்க. ஆனா என்ன பண்றீங்க? தமோ குணத்துக்கு போறீங்க. பிறப்புல நீங்க சத்துவமா பொறந்திருக்கலாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த குழந்தையும் மண்ணுல பொறக்கவும் நல்ல குழந்தை தான். அது சத்துவ குணத்தோட தமோ குணத்த தூங்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர், 2 இயர் அது தமோல தான் இருக்கு. எந்நேரம் தூங்கிட்டு இருக்குன்னா தமோ தான். ஆனா கொஞ்ச நாள் ஆக ரஜோக்கு வந்து என்ன வர்றதுக்கு? சத்துவ குணத்துக்கு வர்றதுக்கு அதுக்கு உண்டான பூர்வ ஜென்மத்து புண்ணியம் இருந்து அது வந்திருக்கலாம். ஆனா, நாம ஓட்டு திணிக்கிறதுல நம்ம எங்க கொண்டு விடுறோம் அந்த குழந்தைய? தமோ குணத்துல கொண்டு விட்டுறோமா? அப்புறம் எப்படிங்க நற்பண்புகள் வளரும்? திங்க் பண்ணுங்க. குழந்தைகள ஃபோர்ஸ்ஃபுல்லா எங்க கொண்டு விடுற கண்டதையும் போட்டு, லெக் பீஸையும், பிரியாணியும் போட்டு, அது தமோ குணத்துக்கு போயிரும். தமோ குணத்துக்கு போயிட்டு, "நீ நல்லவனா இரு. நீ பொய் பேசாதே. நீ உண்மையே பேசுனா." எப்படிங்க அதனால முடியும்? சோ அந்த குழந்தைகளுக்கு என்ன பிரதானம்? சத்துவ குணத்த ஒரு தாய் குடுக்கிறத பிரதானம்ங்கிற உணர்வு இருக்கும்போது, அந்த தாயினால என்ன ஊட்ட முடியாது? நெஞ்செரிஞ்சு, "இந்தா சாப்பிடுன்னு" சொல்ல முடியாது. அது அவனே பழகுறான், சாப்பிடுறான்னா அது வேற விஷயம். நம்பள ஒரு தாய் பெற்ற தாய் கையில எடுத்து என்ன பண்ண முடியாது? இந்தா சாப்பிடுன்னு ஊட்டா, வேற வீட்ல இருக்க பேரண்ட்ஸ்க்கு குடுக்கலாம். சாரி நம்மள தவிர வேறவெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறது வேற. ஆனா நான் தாயாக இருந்து, அந்த குழந்தை சத்துவ குணத்துல வளர்ந்தா தான் அது தன்னையும் காப்பாத்திக்கும். எந்த விதமான நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்து தன்னை காப்பாத்திக்கும். யாருகிட்டயும் ஏமாறாது. அதுதான் தாயினோட வளர்ப்பே. இப்ப புரிஞ்சுதுங்களா? என்னமோ ஜஸ்ட் லைக் தட் என்னமோ இவங்க ஏதாவது ஏங்க எல்லாம் என்வி சாப்பிடுறத டாக்டர் போனங்க. அடிக்கடி நான் சொல்றது. டாக்டர்ட்ட போனா, டாக்டர் நீங்க ஏன் சாப்பிட நாங்க கிளாஸ்க்கு போறேங்க அதனால. ஐயய்யோ! கிளாஸ்க்கு வரதுனால இல்ல. இந்த உணர்வு இருந்தா நீங்க தொடமாட்டீங்க கையில. என்னன்னா, இத ஒண்ண பிடிச்சதுனால மத்ததெல்லாம் என்ன பண்ண போயிட்டு இருக்கிறோம் நம்ப? நம்பிட்டு இருக்கிறது நல்லதெல்லாம் போயிட்டு இருக்கோம். எப்படி? யூ ஆர் கமிங் ஃப்ரம் சத்வா. இப்ப நம்ம காலைல 5 மணிக்கு எடுத்து வச்சு சத்துவ குணத்துல பழக்குறோம். நித்திய பூஜை பண்ண போனீங்கன்னா, சத்துவ குணத்த எல்லாம் பழக்குறோம். இப்படி சத்துவ குணத்த பழக்கி, மத்தியான சாப்பாடு நல்லா வச்சு பிரியாணி, லெக் பீஸ் சாப்பிட்டீங்கன்னா, எல்லாம் அவுட்டு. எங்க வந்துருவீங்க? தமோ குணத்துக்கு தாங்க வந்தாகணும். அப்ப காலையில இருந்து பண்ணுன பூஜை, காலையில அட்டெண்ட் பண்ண கிளாஸ், சத்துவ குணத்துக்கு உயர்த்துக்கு தான் நம்ம ரிஷி யக்னம், தேவதா யக்னம், பஞ்சமகா யக்னம்ல ஏன் பண்றோம்? சத்துவ குணம். எல்லாம் என்ன ஆயிரும்? மத்தியானம் வச்சு சாப்பிட்ட ஒரு பீஸ் என்ன பண்ணிரும்? கம்ப்ளீட்டா கொலாப்ஸ். திஸ் இஸ் லாஜிக். இத புரிஞ்சு நான் சாப்பிடலன்னு சொல்ல தெரியணுமே தவிர, கிளாஸ்க்கு போறதுனால அப்படிங்கும்போது, என்னென்ன பண்றீங்க நீங்க? ஓ! கிளாஸ்க்கு போனா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதாட்ருக்குன்னு, ஏதோ 1, 2 டிக்கெட் வர்றதையும் நீங்க தடுக்கிறீங்க. இட் இஸ் அ சின் ஆஃப் திஸ் செஞ்சுரி. அத பண்ணிறாதீங்க. ஏன்னா, அவங்க அத சாப்பிட்டுட்டு இருக்கவங்களா இருக்கும். அது அவங்க குரு பாடுன்னு உட்றணும். நாம என்ன பண்ணது? நான் அதனால தான் சாப்பிடுறது இல்லைங்கும்போது, கண்டிப்பா யூ ஆர் டூயிங் த சின் ஆஃப் தி செஞ்சுரி. நோ டவுட் இன் தட். புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அஹிம்சாங்கிறது நீங்க பேசுனா 10 மணி நேரம், 15 மணி நேரம் குடுத்தா கூட பேசலாம். அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. இங்க ஏன்னா நம்ம எங்க பார்க்க போறோம்? இன் டீட்டெயில் 13வது அத்தியாயத்துல பிரிச்சு மேய போறோம் அஹிம்சைய. அதனால நம்ம அடுத்த குணத்துக்கு போலாம். சமதா. சமதானாங்க ஒரு சமமான மனம். அவ்வளவுதான். சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு? சமமான மனம், சமமனம், சமமான மனநிலை. எப்போ? சுகம் வந்தாலும், துக்கம் வந்தாலும் சமமான மனநிலை தான் சமம். அதுவும் என்னிடமிருந்து வந்தது. அடுத்து என்ன சொல்றாரு? துஷ்டி. துஷ்டின்னா அலம்புத்திங்கிறார். அலம்புத்தி. போதும் என்ற மனம். என்ன கிடைக்குதோ அலம். அலம்னா எனஃப்ன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல அலம்னா எனஃப். எது கிடைக்குதோ அதுல போதும் என்ற மனம். இது 2ம் தாங்க மனோபலத்த அதிகம் பண்ணும். உடல் பலத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டீன் சாப்பிடு, கார்போஹைட்ரேட் சாப்பிடு, விட்டமின் சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. மனோபலத்துக்கு என்னென்ன சாப்பிடணும்? இந்த 2ம் மனம் எல்லாமே நீங்க இறைவன் சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே மனோபலம். இவர் பாருங்க எல்லாமே நான் இப்ப ஒரு 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 லிஸ்ட் எடுக்கிறாரு பாருங்க. இது எல்லாத்தையும் பாருங்க, மனோபலத்தை வளர்த்தக்கூடிய குணங்களா லிஸ்ட் பண்றாரு. நீங்க அப்படியே இத நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம். எது? சமதா. சமதுக்கம் அதாவது ஒரு அதாவது என்ன சொல்றது? சுகமான சூழ்நிலை அல்லது துக்கமான ஏதோ ஒண்ணு வருது வச்சுக்கங்களேன். மனதை சமமாக வைத்துக் கொள்றேன்னா, இட் இஸ் ஒரு சக்தி. அவனுக்குள்ள அந்த சக்தி இருக்கவனால தான் சமமாக வைத்துக் கொள்ள முடியும். அந்த சக்தியும்
நான் இப்படி பின்டர்பிரட் பண்ணலாம். சுக காலத்திலும், துக்க காலத்திலும் எவன் ஒருவன் சமமாக இருக்கிறானோ, அவன் அந்த மனோபலம் பெற்றவன் தான் எப்படி இருக்க முடியும்? சுக காலத்திலும், துக்க காலத்திலயும் சமமாக இருக்க முடியும். அந்த சக்தியும் நான் தான். எப்பவுமே அது எப்படி தெரியுங்களா வரும்? எப்ப துஷ்டி ஏன் சமதாக்கு அப்புறம் ஏன் துஷ்டி போடுறாரு? இப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே ஆராய்ஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் நெக்ஸ்ட் வேர்ட் சமதாக்கு அப்புறம் துஷ்டினா, எப்ப போதும் என்ற மனம், ஒரு வீடு, கணவன், குடும்பம், பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல போதும் என்ற மனம் வருதோ, அவனுக்கு தான் மனோபலம் அதிகமாக போகுது. அந்த மனோபலம் அதிகமானவனாலதான் சுக காலத்திலும், துக்க காலத்திலும் சமமாக இருக்கும். சோ அதனால என்ன பண்றாரு? சமதாக்கு அப்புறம் என்ன போடுறாரு அடுத்த வேர்டு? துஷ்டி. துஷ்டின்னா அலம்புத்தி. எப்பவுமே இது பத்தல, அது பத்தல, அது குறை அப்படி போகக்கூடாது. எது குடிச்சா இறைவன் கொடுத்தது குறையொன்றும் இல்லை. எனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைச்சிருச்சு. அதுல வாழ்ந்து. கம்பேர் பண்ணும்போது எங்க மாட்டிக்கிறோம்? அவங்களுக்கு அது இருக்கே, இது எனக்கு இல்லையே. அது பண்ணக்கூடாது. எனக்கு என்ன இருக்கணுமோ, வரணுமோ, புண்ணிய பாபத்துக்கு என்ன கொடுக்கோ அது குடுத்துட்டாரு. அப்ப என்ன பண்ணிக்கணும்? அலம்புத்தி. அந்த அலம்புத்தி வந்தா தான், மனோபலம் வந்தா தான் எங்க போக முடியும் நீங்க? சமதா புத்திக்கு போக முடியும். அதான் பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அவ்வளவு அழகா கொண்டுட்டு போறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? தப்பகா. இந்திரியங்களை அடக்கி சரீரத்தை வருத்திக் கொள்கிற என்ன சொல்றது? தபஸ். லாபேஷு பர்யந்த அதாவது இதுக்கு சொல்றேன். எதுக்கு? துஷ்டிக்கு. லாபேஷு பர்யந்த புத்திங்கிறார் சங்கராச்சாரியர். லாபேஷு லாபம் வரும்போது பர்யந்த புத்தி. நீங்க அலம்புத்தி எழுதிங்க ஈஸி. போதும் என்ற மனம். அடுத்து இப்ப என்ன சொன்ன? தபக. அதாவது ஆக்கப்பூர்வமாக என்னை வருத்திக் கொள்ளுதல்ங்கிற இந்த இடத்துல டெபினிஷன் அழகான. இந்திரிய சம்யம பூர்வகம் சரீர பீட்டனம் தபக. இந்திரிய சம்யம பூர்வகம் ஷரீர பீடனம் தபக. ஷரீர பீடனம் தபக. ஷரீர பீடனம்னா தம்மை நாமளே வருத்தி கொள்ளுதல் தபக. சரீரம்னு உள்ள என்ன வரும்? கண்ணு, காது, மூக்கு, வாயு எல்லாமே சரீரம். ஷரீர பீடனம் தபக. அந்த உன்னை நீ வருத்தி கொள்றதுக்கு பேரு தப்பமா? அதுக்கு முன்னால ஒரு வேர்டு போடுறாரு. இந்திரிய சையம பூர்வகம். இந்திரியத்தை அடக்கி அதன் மூலியமாக ஆக்கப்பூர்வமாக என்னை, அதுக்கு என்னதுங்களா அர்த்தம்? இந்திரிய பூர்வகம், இந்திரிய சையம பூர்வகம் சரீர பீடனம் தப்பக. இது என்னதுங்களா சொல்றாரு? நீ ஒரு தபஸ் பண்றீன்னா அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். உன்னை நீ வருத்தி கொள்ற உன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ற தவம்னு என்னங்க? இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உன்னை செஞ்சு பழகிறது தவம். இப்ப 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்றதுங்கிறது என்னது? நம்பர் 1 பலம். ஏன்னா 3 மணிக்கு எந்திரிச்சாகும். அப்பதான் நீ 4 மணி கிளாஸ் வந்து உட்கார முடியும். இட் இஸ் த தவம். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வருத்தி எதுக்கு செய்யறோம்? உடல் நாசமா போறக்கா? ஆக்கப்பூர்வத்திற்காக. அதான் சொல்றாரு. ஆக்கப்பூர்வத்துக்காக உன்னை நீ வருத்திக்கணும். 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு நான் வந்து சினிமா பார்த்தேன். 12 மணி 1 மணி வரைக்கும் நான் தூங்கல. சினிமா பார்த்தேன். அப்போ உடல் வருத்தி இருக்கும். அந்த தூக்கம் கெட்டது உடல் வருத்தம் தான். ஆனா அது என்னது? என்னை நான் நாசம் பண்ணிக் கொள்கிற தபம். அங்கேயும் உடல் வருத்தும். நீங்க 1 மணி வரைக்கும் முழிச்சிருந்து பாருங்க, சினிமா பார்த்துட்டு பாருங்க, உடல் குழுக்குழுன்னு இருக்கும். அங்கேயும் உடல் வருந்தும். அது ஆப்போசிட். அது தவம் அல்லங்கிறாரு. அதுதான் சங்கராச்சாரியார் அழகா டெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அப்ப ஆக்கப்பூர்வமாக என் மனதை பலப்படுத்துவதற்காக இருக்கலாம். இப்ப மெடிடேஷன் பண்றோம், மனதை பலப்படுத்துறதுக்கு. வேதாந்தம் கேட்கிறோம், மனதை பலப்படுத்துவதற்கு. இதெல்லாம் தவம். ஆக்கப்பூர்வமான கஷ்டம். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் அது எப்படி இருக்கணும்? இப்ப என்ன வேர்டு ஆட் பண்ற தவத்துக்கு? ஆக்கப்பூர்வமான இஷ்டம் கஷ்டம். அது இஷ்டப்பட்டு செய்ய. அதுக்கு பேரு தவம். இந்திரிய அடக்கம் மன வளர்ச்சிக்கு உதவும் என்று தெரிந்து இந்திரியத்தை அடக்குதல். இந்திரிய அடக்கம் மன வளர்ச்சிக்கு உதவும் என்று அறிந்து இந்திரியத்தை அடக்குதல். அப்போ கண்டிப்பா தவம் செய்தால் என்ன ஆகும்? தவத்தினால் பெற முடியாதது எதுவுமே இல்லைங்க சாஸ்திரம். நீ உன்னை தவமா எடுத்துட்டீனா தவத்தினால் பெற முடியாதது ஒரு வேர்டு போடும், எதுவுமே இல்லைங்க.
அந்த லிஸ்ட்ல நீங்க எதை வேணா ஆட் பண்ணிக்கலாம். தவத்தினால் எல்லாவற்றையும் பெறலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது என்னது? தானம். இது ஒண்ண மட்டும் பார்க்கலாம். தானம். தானம் என்பது நம் சக்திக்கு ஏற்றவாறு நம்மிடம் இருக்கும் பொருள்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுதல்ங்கிறார் சங்கரர். இதெல்லாம் டெஃபினிஷனுங்க கிவன் பை சங்கராச்சாரியர். சான்ஸ்கிரிட் சொல்றேன், அது தமிழாக்க முதல்ல சொல்லிட்டு இப்ப சான்ஸ்கிரிட் சொல்றேன். தானம் என்பது நம் சக்திக்கு ஏற்றவாறு நம்மிடம் இருக்கும் பொருள்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளல். தானம் யதா சக்தி சம்விபாக. அவரோட வேர்டு அதை தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். தானம் யதா சக்தி சம்விபாக. சக்திக்கு ஏற்றவாறுதான் தானம் கொடுக்கணும். இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் போய் பிச்சை அங்க எடுக்க முடியும் நாம? சக்திக்கு ஏற்றவாறு. சக்திக்கு மீறி தானம் அளித்தால் என்ன நடக்கும்? நாமே தானம் வாங்கும் நிலைக்கு வந்து விடுவோம். அது தெரிஞ்சுக்கணும். கொடுக்கறேன்னு கடைசியில் நாம போய் யார்ட்ட தானம் வாங்கணும். சோ தானம் கொடுப்பதற்கு நம்மிடம் பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருளும் யாரத கொடுத்தாலும் இறைவன் தான் கொடுத்தாக வேண்டும். பொருள் இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டியது. ஒரு பாட்டு அப்படி தமிழ்ல பேராகிராஃபா சொல்லிட்டு இருக்கிறேன். பொருள் இருந்தாலும் இறைவன் கொடுத்திருந்தாலும் அதை கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். புத்தி நிறைய பேத்துக்கு வர்றதில்லை. அதனால சொன்னேன்னா நிறைய பேருக்கு பொருள் இருக்கும், ஆனா கொடுக்கறதுக்கே புத்தி. ஏன்னா புத்தி மெச்சூரிட்டி. இம்மெச்சூர்டு மைண்ட் will not share anything. Matured mind will share everything. இதுதான் ரீசன். ரெண்டு ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் அப்படி இருக்காங்க? இம்மெச்சூர்டு மைண்ட் cannotங்க ஷேர் எனிதிங். பட் மெச்சூர்டு மைண்ட் கேன் ஷேர் எவ்ரிதிங். எதா இருந்தாலும் இப்படி கொடுக்குதுன்னா அது என்னதாங்க? மனம் எப்படி இருக்குது? மெச்சூர்டு மைண்ட். இம்மெச்சூர்டு மைண்ட் கொடுக்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மனது பண்பாடும் பணிவும் இருக்கிற மனம் வேணுங்கிறார் சங்கரர். சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு? ஒருத்தன் கொடுக்குறான்னா மெச்சோர்டுனா என்ன? மெச்சோர்டு வாட் யூ மீன் பை டெஃபினிஷன் ஃபார் மெச்சோர்டு? பணிவும் பண்பாடும். புரியுதுங்களா? பணிவுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு. பணிவா இருக்கிறவன் தான் தானம் பண்ணுவான். பணிவு இல்லாதவன் தானம் பண்ண. அப்படி தானம் பண்றான்னா சுயநலத்துக்காகவும் புகழுக்காகவும் பேருக்காகவும் பண்ணிட்டு இருப்பான். இந்த கை கொடுக்கறது அந்த கை கொடுக்காம ஒருத்தருக்கு தானம் பண்ண தெரியுதுன்னா அவன் கண்டிப்பா மனம் என்ன இருக்கணும்? பக்குவத்தையும் பண்பாட்டையும் பணிவையும். அதுதான் மெச்சூரிட்டிங்கிற சங்கராச்சாரியர். எது மெச்சூரிட்டி? பண்பாடும் பணிவும். அப்பதான் அந்த இந்த கை கொடுக்கறது இந்த கை தெரியாம நீ எப்ப தானம் பண்றியோ, உனக்குள்ள மெச்சூரிட்டி லெவல் வந்து நீ கொடுக்கறியோ, ஒரு பண்பாடு பணிவுல நின்று கொடுக்கறியோ, அப்பதான் நீ கொடுக்கறது உனக்கு புண்ணியமாக மாறும். எப்ப நீங்க தானத்தை கொடுத்துட்டு புகழ்ல வேண்டீங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த தானத்தோட புண்ணியம் எங்க கழிஞ்சு போயிரும்? நீங்க பெற்ற புகழ்ல கழிஞ்சு போயிரும். தானத்தை வாங்கிட்டு பின்னால அவங்ககிட்ட இருந்து இன்னொரு தானத்தை வாங்குறதுக்காக இப்போ ஒரு தானம் பண்ணீங்கன்னா அந்த தானத்தை பெறும்போது என்ன ஆயிரும்? சோ தானத்தினுடைய புண்ணியத்தை பெறணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி a matured person. இதெல்லாம் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள, அதாவது வேதாந்த வந்து கத்துக்கிறவங்க கொடுக்கறது தான் தானமே. ஏன்னா அங்கதான் எல்லா விஷயம் உள்ள லோட் பண்ணுவாரு. இல்லைன்னா இது எனக்கு தோணுது கொடுக்கறேன். இந்த விஷயங்கள் உள்ள போனவங்க கொடுக்கிற தானம் தான் தானம். புரிஞ்சுங்களா? எப்படி இருக்கணும்? கொடுத்ததற்கு பிறகு அதை பற்றி செகண்ட் தாட்டு மனதுக்குள்ள வரக்கூடாது. அதுதான் பக்கா தானம். சில பேர் பாத்தீங்கன்னா கூறிக்கிட்டே இருப்பாங்க, நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அப்படிங்கிறது. அந்த மனதோடு கொடுக்கும் போது இது உங்க புண்ணியமா வராதுங்கிறது சாஸ்திரம். அதாவது எப்ப நீங்க கொடுத்ததை கூறுனீங்களோ முடிஞ்சு போச்சு. அப்பவே கொடுத்துட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த புண்ணியம் அந்த இடத்துல அவுட்டு. சோ அதனாலதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஈஸியா பழமொழி, வலது கை கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்ப எல்லாம் பாருங்க, எல்லாம் லோடட் வித் தி வேர்ட்ஸ். அப்பதான் அது புண்ணியம்டா. இல்லைன்னா அது புண்ணியமே இல்லை. பொருளும் போச்சு புண்ணியம் போச்சு. சோ இந்த மனப்பக்குவத்துடன் கொடுப்பதுதான் தானம். அப்புறம் அந்த தானத்தை பாத்திரம் எறிந்து பிச்சை போட தெரியும். அது ஒரு பெரிய டெபினிஷன் இருக்கு. இந்த மாதிரி தானத்தை பத்தி நான் சும்மா மேலோட்டமா தான் சொல்றேன். இன் டீட்டெயில் எங்க பார்க்க போறோம்? 13வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.